விஷயம் வந்து மேனேஜர்ஸ், ஹெச்ஆர் மேனேஜர்ஸ், டீம் லீடருக்கெல்லாம் பிடிக்காத ஒரு விஷயம். இருந்தாலும் இதை நம்ம மனித தன்மையோட சொல்றோம். 2வது, உங்களுடைய தன்னம்பிக்கை அழகா அப்படியே இருக்கணும்னா, ஒருவேளை நீங்க சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கீங்க, கன்சிஸ்டன்சியா உங்களுடைய சேல்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் செமையா இருக்கு. இருந்தாலும் உங்களுக்கு உங்களுடைய தலைவர்கள் குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. உங்களை அடுத்த லெவலுக்கு லிஃப்ட் பண்ணல. ஊதிய உயர்வோ அல்லது ப்ரொமோஷனோ எதுவுமே தரல. ஆனா உங்களுக்கு குறையா தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. அப்படின்னா நீங்க ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும். உங்களுடைய மனசு உங்களுக்கு முக்கியம். உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு முக்கியம். இங்க சூழல் சரியில்லை, உங்களை அப்ரிஷியேட் பண்ணல, உங்களை வந்து சரியா வழி நடத்தல, ஆனா நீங்க பெர்ஃபார்மன்ஸ் செமையா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும். வேறொரு கம்பெனி, வேறொரு ஷோரூம், நல்ல ஒரு ஷோரூம், உங்களை வரவேற்கக்கூடிய, நன்றாக பார்த்து கொள்ளக்கூடிய நல்ல ஒரு ஷோரூம் இருக்கா அப்படின்னு சர்ச் பண்ணி நல்லா டெஸ்ட் பண்ணிட்டு அங்க ஜம்ப் பண்ணிருங்க. ஏன்னா உங்களுடைய மரியாதை முக்கியம், உங்களுடைய திறமை உங்களுக்கு முக்கியம். இதே இடத்துல நீங்க தேங்கியே இருந்தீங்கன்னா உங்களுடைய வேல்யூ குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். சேல்ஸ்ல சில நேரங்கள் இல்லை, பல நேரங்கள் நம்ம ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும். உங்களுடைய திறமையை அங்கீகரிக்காத, உங்களுடைய திறமையை ஊக்கப்படுத்தாத, அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு உதவி செய்யாத அந்த நிறுவனம் உங்களுக்கு தேவையில்லை, அந்த மனிதர்கள் உங்களுக்கு தேவையில்லை. அதனால ரிஸ்க் எடுங்க, நான் டக்குன்னு அடுத்ததுக்கு ஜம்ப் பண்ணிருங்க. சாரி ஹெச்ஆர் மேனேஜர்ஸ், சாரி மேனேஜர்ஸ். ஏன்னா இது உண்மையான விஷயம். உங்களுடைய நம்பிக்கை உங்களுக்கு முக்கியம். நீங்க முதல்ல உங்களை நம்பினா தான் அடுத்த லெவலுக்கு போக முடியும். ரிஸ்க் எடுங்க, சும்மா ரிஸ்க் எடுங்க.